ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது காரசாரமான ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன். 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து இப்படி நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறமாக குடைமிளகாய் 1/4 கப் அளவுக்கு துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். 4 வரமிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். கேரட் 1/2 கப் அளவுக்கு துண்டுகளாக வெட்டி நான் எடுத்திருக்கிறேன். மரக்கறிகள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பீன்ஸ் விருப்பம்ண்டா பீன்ஸ் கூட சேர்க்கலாம். முட்டை 3 எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கூட நல்லா இருக்குமன்றதுக்காக 4 பூண்டு எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 2 சிவப்பு மிளகாய் அதையும் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். செலரி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். செலரி இல்லாதவங்க கொத்தமல்லி தழை இருந்தால் அதில் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம். இல்லாட்டி கொத்தமல்லி தலையினுடைய அந்த தண்டு பாகத்தை கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போது ஷேஷ்வான் சோஸ் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். அதிக காரம் இல்லாத சிவப்பு காய்ந்த மிளகாய் ஒரு 20 எடுத்துக்கொள்ளுங்க. அதிக காரமாக இருந்தால் ஃப்ரைட் ரைஸும் காரமாயிடும். ஸோ பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நாங்கள் ஷேஷ்வான் சோஸ் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். 3 கப் அளவுக்கு வேக வைத்த பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 300 கிராம் அளவுக்கு இந்த போன்லெஸ் சிக்கனை நான் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லைட் சோயா சாஸ் சேர்த்து கொள்ளலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். அப்புறமாக ஒரு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். முட்டை சேர்க்கும்போது இந்த சிக்கன் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் வரும். ஸோ முட்டை சேர்த்ததற்கு அப்புறமாக இதை எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சிக்கனில் எல்லா பாகங்கள்லையும் படுற மாதிரி நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக இதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமாக நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். இப்போது இது ஊறிட்டு இருக்கிற சமயத்திலேயே நாங்கள் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 3 முட்டை எடுத்திருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமாக நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நாங்கள் இந்த வரமிளகாயில் வெந்நீர் ஊற்றி அதையும் ஊற வச்சிட போகிறோம். வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெந்நீர் சேர்த்ததுக்கு அப்புறமாக 10 நிமிஷம் இதை நீங்கள் இப்படியே ஊற வச்சிடுங்க. இப்போ நாங்கள் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமாக நாங்கள் பீட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து இதை நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ நம்மளுடைய முட்டை ரெடியாகியாச்சு. இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக நாங்கள் மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுருந்த சிக்கன் பீசஸை சேர்த்து கொள்ள போகிறோம். சேர்த்து இதை நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஃப்ரைட் ரைஸில் சிக்கனும் முட்டையும் கொஞ்சமே அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ சிக்கனும் முட்டையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. குறைவாக வேணுமென்றவங்க குறைச்சி கூட சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நாங்கள் நல்லா கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போது நல்லா கோல்டன் கலராக சிக்கன் மாறியாச்சு. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறமாக இதையும் நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நம்மளுடைய சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகியாச்சு.
இப்போ சேஸ்வான் சோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வெந்நீரில் ஊற வைத்திருந்த அந்த வரமிளகாயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நாங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணினா அந்த எண்ணெயிலேயே 2 சிவப்பு மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே 4 பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு அதையும் பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே செலரி அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். செலரி இல்லாதவங்க கொத்தமல்லி தலை கூட சேர்த்து கொள்ளலாம். இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்ல வாசனையோட நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். இதை நாங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். அடுப்பை வந்து நீங்கள் மீடியமில் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இது ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறமாக நாங்கள் வெந்நீரில் ஊற வச்சு அரைத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து கொள்ள போகிறோம். நான் சொன்ன மாதிரியே அதிக காரம் இல்லாத மிளகாயாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதில் அரைப்பாகத்திற்கு காஷ்மீரி ரெட் சில்லி கூட சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ அந்த கலர் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறோம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. அப்போ அந்த சேஷ்வான் சோஸ் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்ல பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ள வேணும். அதுக்கப்புறமாக நாங்கள் மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கிறேன். அப்புறமாக லைட் சோயா சோஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அப்புறமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கிறேன் அந்த புளிப்பு சுவைக்காக. இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள போகிறோம். பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்து பண்ணும்போது இன்னுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி கொள்ள போகிறோம். லாஸ்ட்டில் நாங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்கிறோம் அந்த ஸ்வீட்னஸுக்காக. சுகர் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்களா இருந்தால் ரொம்பவே இனிப்பாக மாறிடும். ஸோ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போது ஷேஷ்வான் சோஸ் ரெடி ஆகியாச்சு. இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் வரமிளகாய் 2 எடுத்து அதை கிள்ளி போட்டிருக்கிறேன் அந்த நல்ல ஸ்மெல்லுக்காக. கூடவே இதில் குடைமிளகாய் 1/4 கப் அளவுக்கு நறுக்கி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன கலரில் வேணுமானாலும் குடைமிளகாய் அதாவது கேப்சிகம் சேர்த்துக்கொள்ள முடியும். ரெட் கலர், yellow கலர் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். கேரட் ஒரு 1/2 கப் அளவு அல்லது 1/4 கப் அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் படி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதில் கூடவே நீங்கள் பீன்ஸ் கூட சேர்த்து பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூம் பிடிச்சவங்க மஷ்ரூம் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி கேரட் கேப்சிகம் மட்டுமே சேர்த்து பண்ணுறேன். இப்போ இது ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாக தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்பவே வதங்கணுமென்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் வதக்கி கொள்ள தேவையில்லை. இப்போ இதில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேஷ்வான் சோஸை சேர்த்து கொள்ள போகிறோம். இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃப்ரைட் ரைஸில் வேணுமெண்டா நான் சொன்ன மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலரிங் கூட சேர்த்து கொள்ளலாம். கலரிங் சேர்க்க விருப்பப்படுறவங்க ஆரஞ்சு கலர் லைட்டாக சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ நல்ல கலர்ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். கலரிங் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அதை அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி சாதத்தை சேர்த்து கொள்ள போகிறோம். நல்ல உதிரியாக இதை நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் கிளறும் போது இது உடைஞ்சிரும். ஸோ நல்ல உதிரியாக குக் பண்ணின பாஸ்மதி சாதத்தை சேர்த்து நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்களா இருந்தால் மற்ற ஃப்ரைட் ரைஸை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா எல்லா ரைஸ்லையும் அந்த மசாலா படுற மாதிரி கலந்து விட்டு கொள்ளுங்க. கூடவே நான் இதில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டை அப்புறமாக சிக்கனை சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு ப்ரான்ஸ் சேர்க்க விருப்பம் வேண்டாம் அது கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதில் லாஸ்ட்டில் நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது வெங்காயத்தாள்
சேர்த்து இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கும்போது ஃப்ரைட் ரைஸ் இன்னும் நல்ல ஸ்மெல்லாக டேஸ்ட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குமென்று நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களை